பாடுவாங்க, எப்படி வேணாலும் அதை வளைச்சு பாடிக்கலாங்க. எங்க ஊர்ல ஒரு கர்நாடக சங்கீத பாகவதரை கச்சேரி நடத்த கூப்பிட்டு வந்தாங்க. வந்து உட்கார்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சார். மதுரை சோமு அவர்கள் பாடிய ஒரு அருமையான பாட்டு. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, கொங்கு மணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை மருதமலை முருகா அப்படின்னு பாடி முடிச்சார். கீழே ஒரு 10வது படிக்கிற பையன் ஒரு சீட்டு கொண்டாந்து அவர்கிட்ட கொடுத்தான். இந்த பாடி முடிச்ச உடனே வாங்கி சீட்டை பார்த்தாரு. என்னடா அதுல என்ன எழுதியிருக்கான், கோடி மலைகளிலே என்ற டியூனில் என்னடி முனியம்மா என்ற பாடலை பாடவும். ஏண்டா கர்நாடக சங்கீதத்துக்கு வந்த சோதனையாடா இது, எவ்வளவு கோபம் வரும். அப்புறம் சீட்டை பிடிச்சி தூக்கி வெளியில வீச போனார் பாருங்க. பின்பக்கம் 500 ரூபாய் பணம் பின்னு குத்தி வச்சிருக்கிறான். அவருக்கு அன்னைக்கு பாடுறதுக்கு கச்சேரிக்கான தொகையை 1000 ரூபாய் தான். ஒரு பாட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்திருக்கான. எப்படியாவது சமாளிச்சு பாடு. சினிமா பாட்டு அதிகம் கேட்டவர் அவரு. சமாளிச்சு பாடினார் பாருங்க. என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி, முன்னால போனானா பின்னால வாரே, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள, நான் தாண்டி ஓம் புருஷ முனியம்மா. அந்த மாதிரி திரைப்பட பாட்டை எப்படி வேணாலும் வளர்ச்சிக்கலாம் சாட்சிக்கலாங்கிற தைரியத்துல 2 பேரும் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு. குறிஞ்சி பாடிக்காரர ஐயா, இப்ப எனக்கு உண்மையான பாட்டு மறந்து போச்சு. திரைப்பட பாட்டை கேட்காதீங்க, இதே நிலைமை தான் எல்லாருக்கும் வரும். அதுவும் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காரு கண்ணதாசன். அடேங்கப்பா, அவர் வந்து எங்களை பத்தி என்னென்னலாம் சொன்னாரு. நான் அவரை கேட்டேன், என்ன ரொம்ப சூப்பரா பாட்டு பாடுறீங்களே, நல்லா ஹை பிச் எல்லாம் பாடுவீங்களான்னு. அவருக்கு சொல்றாரு, நான் மெரினா பீச்சிலே பாடியிருக்கேன். என்ன அநியாயம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு பாட்டா பாடுறீங்க நடுவர்களே. இவங்க பாடலாம் கேட்டு நீங்க பள்ளிக்கூடத்துல பசங்க என்ன பாடுபடுத்துறானோன்றீங்க. ஒரு நாள் வகுப்புல போய், டேய் நான் ஜெனரல் நாலேஜ் கேள்வி கேட்க போறேன், பதில் சொல்லுங்கடான்னு. சரி அப்படின்னு உட்கார்ந்தான். எல்லாருமே கேட்டேன், நம் நாட்டின் தேசிய விலங்கு எதிரான அவன் பாண்டான் பாருங்க. புலி உருமுது இடி இடிக்குது இடி இடிக்குது, கொடி பறக்குது வேட்டக்காரன் வர்றதை பார்த்து கோபம் வந்துருச்சு எனக்கு. என்ன கேள்வி கேட்டா பாட்டா பாடுறேன். சார் நம் நாட்டின் தேசிய விலங்கு என்ன சார்? புலி. அதுதானே சார் பாடுனேன்னா. நல்ல வேலை தேசிய பறவையை கேட்காம விட்ட, அதுக்கு ஒரு பாட்டு படிச்சிருப்பான். நமது இந்தியாவின் தேசிய பறவை எது? மயிலே மயிலே மச்சா இல்லையா இப்ப வீட்டுல வேணாம்டா. தெரியாம கேட்டேன்டான். இவ்வளவு குண்டக்க மண்டக்க பதில் சொல்றானே, அந்த பயலுக்கு பேப்பர் திருத்தி கொடுத்தேன். 100க்கு எவ்வளவு மார்க்கடா எடுத்திருக்கானா? 2 மார்க் தான் எடுத்திருக்கான். ஏண்டா இவ்வளவு வியாக்கியானம் பேசுற, 2 மார்க் எடுத்திருக்கேன், 100க்கு வெக்கமா இல்லையாடாங்கிறேன். போட்ட உனக்கே வெக்கமா இல்ல, எனக்கு என்ன வெக்கம்? ஆனா இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் நாட்டுப்புற பாடலின் மூலமாக உழைப்பினுடைய பெருமையை சொன்னது எங்களுடைய நாட்டுப்புற பாட்டு. யாருக்கு மரியாதை தர வேண்டும்? உழைக்கும் வர்க்கத்திற்கு மரியாதை கொடு, உழைக்காமல் சோம்பேறியா இருக்கவனுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு ஒரு விளையாட்டு பாட்டுல கொடுத்தனர்களே. நாங்க ஒரு விளையாட்டு பாட்டு. தித்திரி பொம்மக்கா தில்லாலங்கடி பொம்மக்கா கள்ளம்பராம் பாத்துக்கோ கதவடைச்சி பூட்டிக்கோ மூச்சிக்கோ முத்திக்கோ 3 வெத்தலை போட்டுக்கோ தாச்சிக்கோ தட்டிக்கோ தட்டு வெத்தலை போட்டுக்கோ சோ 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 சோள கொத்து சுறுசுறுன்னு அடுப்ப பத்து அரைப்படி நெல்ல குத்து அவசரமா முறுக்கு சுத்து ஏறு ஒட்டுற மாமனுக்கு எண்ணி வை 10 சும்மா இருக்கிற சோமனுக்கு சூடு போட்டு பொத்து ஏறு ஓட்டுற மாமனுக்கு எண்ணி வை 10 சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு போட்டு மொத்து என்று உழைக்கும் வர்க்கத்திற்கு பெருமை தருந்த பாடல் எங்களுடைய நாட்டுப்புற பாட்டு. நீங்க என்ன பாட்டு கொடுத்திருக்கீங்க நடுவர் அவர்களே? நாட்டுப்புற பாடல் என்பது களைப்பு தீர பாடுகிற பாட்டு, உழைப்பாளர்களின் களைப்பு தீர பாடுகிற பாட்டு. ஆனா அவங்க பாட்டு களைக்க களைக்க பாடுகிற பாட்டு. என்ன பாட்டு இவங்க பாட்டு! அடடடடா,
தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி செம்மொழி மாநாடு நடத்தி செம்மாந்து அமர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில தமிழ் வார்த்தையை தமிழ்ல பாடுறீங்களா? தமிழ் உச்சரிப்பு சரியா இருக்கா? கவியரசு வைரமுத்து கிட்ட போய் ஒரு சிச்சுவேஷனை சொல்றாங்க. ஐயா, ஒரு கதாநாயகனும் வில்லனும் முதல்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப 2 பேரும் நண்பர்களா ஆயிட்டாங்க, அந்த சூழ்நிலைக்கு ஒரு பாட்டு எழுதுங்கன்னு அழகா எழுதி கொடுக்கிறார் கவியரசு வைரமுத்து. ஈஸ்வரா, வானும் மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னால் ஈஸ்வரா, நீரும் நெருப்பும் ஹேண்ட் ஷேக் பண்ணுது உன்னால் ஈஸ்வரா, கையிலையிலே பரமேஸ்வரா, மயிலையிலே கபாலீஸ்வரான்னு அழகா எழுதி கொடுத்தார். அதை கொண்டு வந்து தமிழ் தெரியாத ஒரு பாடகர்கிட்ட கொடுத்து பாடுறான் பாருங்க. ஈஸ்வரா, வானும் மண்ணும் ஹேண்ட் ஷேக் பண்ணுது உன்னால் ஈஸ்வரா, ஈஸ்வரா, நீரும் நெருப்பும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னால் ஈஸ்வரா, கையிலே பரமேஸ்வரா, மயிலையிலே கபாலீஸ்வரா. கையிலே பரமேஸ்வராவா, மயிலையிலே கபாலீஸ்வரவா, கோணவாயம் கொட்டாவி விட்ட மாதிரி இருக்கு இவங்க பாடுற பாட்டு. இவங்களுக்காகவே நாங்க ஒரு பாட்டு போட்டோம், நாட்டுப்புற பாட்டு, விளையாட்டு பாட்டு. வாய் குழந்தைகளுக்கு சரியா வாய் புரியாது ஆரம்பத்துல. இந்த மாதிரி நாட்டுப்புற பாடலை கேட்டா அந்த குழந்தைகளுக்கு தெளிவா தமிழ் உச்சரிப்பு வருங்கிறதுக்காக போட்டோம். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ஒரு பாட்டு போட்டோம் பாருங்க. 1 1 2 தான், 2 2 4 தான், 3 2 5 தான், அவரக்கா பிஞ்சுதான், ஆயா போட்ட வெத்தல பாக்கில்லாம பத்தல, புகையில்லாம சுத்தல, புரிஞ்சுக்கிட்டா தப்பில்ல, ஒன்னாங்கல்ல எடுத்து போட்டுக்க, அடிமுத்தம்மா ஒட்டியான செஞ்சு போட்டுக்க. நீங்க கேட்கலாம், அது என்ன ஒன்னாங்கல்லு, அது என்ன 2ஆங்கல்லு 3ஆங்க. இவனுக்கு வாய் சரியா வர்ற வரைக்கும் 100 கல் வரைக்கும் எழுதிட்டே போவோம் நாங்க. இதான் தமிழ் பாடல். நடுவர்களே, இன்னும் ஒருவோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தன்னம்பிக்கை கருத்தை சொல்ற பாட்டு உங்ககிட்ட இல்லைன்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. தன்னம்பிக்கை கருத்து பாட்டுலாம் உங்ககிட்ட இல்லையே. மனிதனுக்கு மட்டுமல்ல நடுவர்களே, ஒரு ஆக்காட்டி குருவிக்கு அறிவுரை சொல்வது போல இந்த மனித சமுதாயத்திற்கே அறிவுரை சொன்னவன் எங்களுடைய நாட்டுப்புற பாட்டுக்காரன். ஆக்காட்டி குருவின் ஒரு குருவி, அந்த குருவி தன்னுடைய 3 குஞ்சுகளுக்கு இறை தேடுவதற்காக பறந்து போகுது. போன குஞ்சு வேடன் விரித்த வலையிலே மாட்டிக்குது. அந்த நேரத்தில் பார்த்து, ஐயோ உங்களை பிரிஞ்சு நான் போக போறேனே, இதுக்கப்புறம் உங்களை யார் காப்பாத்துவா, உன்னை எப்படி வாழ போகிறீர்கள் என்று ஒப்பாரி டியூன்ல, நாட்டுப்புற பாட்டுல ஒப்பாரி டியூன்ல அந்த பாட்டை ஆரம்பிச்சு கடைசியில அவர் தன்னம்பிக்கை கருத்தை அந்த குஞ்சுகளுக்கு கொடுப்பதாக ஒரு நாட்டுப்புற பாடல் வந்து பாருங்க நடுவர்களே. அந்த உருண்ட மலை ஓரத்தில, உருண்ட மலை ஓரத்தில, உருண்ட மலை ஓரத்தில உளுந்து காய போட்டிருந்தேன், அந்த உளுந்த கூட்டி அள்ளும் முன்னே, அந்த உளுந்த கூட்டி அள்ளும் முன்னே இந்த சண்டாள சீமையில் இன்னைக்கு உரிமை சத்தந்தா கேட்டதென்ன. ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்ட, எங்கெங்கே முட்டையிட்ட, எங்கெங்கே முட்டையிட்ட, எங்கெங்கே முட்டையிட்ட, நான் கல்ல துளைச்சி கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை, பொரிச்சது 3 குஞ்சு. அந்த 3 குஞ்சில, அந்த 3 குஞ்சில மூத்த குஞ்சிக்கரை தேடி 3 மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சிக்கரை தேடி 4 மலை சுத்தி வந்தேன், இளைய குஞ்சிக்கரை தேட போகையிலே 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 அந்த காணாங்குரத்தி மகன், அந்த காணாங்குரத்தி மகன் என்ன கண்டிருந்து கண்ணி போட்டா, ஏன் காலு 2 கண்ணிக்குள்ள ரெக்க 2 மாரடிக்க, ரெக்க 2 மாரடிக்க, ரெக்க 2 மாரடிக்க. நாம் பெத்த மக்கா, நான் அழுத கண்ணீர் ஆறா பெருகி ஆன குளிப்பாட்ட, ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட, குளமா பெருகி குதிரை குளிப்பாட்ட, பள்ளம் பெருகி பண்ணி குளிப்பாட்ட. நாம் பெத்த மக்கா, உங்களை பாதியில விட்டு நான் இப்போ பரலோகம் போறேனே போறேனே போறேனே. ஏ எழக்குருவிய நீ எங்கி எழக்கூடாது, எழக்குருவிய நீ எங்கி எழக்கூடாது, கத்தும் குருவியே நீ கலங்கி எழக்கூடாது, கத்தும் குருவியே நீ கலங்கி எழக்கூடாது. வலை என்ன பெருங்கனமா,
அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. வலை என்ன பெருங்கனமா, அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. வலியும் வேதனையும் வலையோடு போயிருச்சு, வாழ்க்கை என்னான்னு போராடி புழிஞ்சிருச்சு. வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா, வாங்க பறந்திடுவோம், வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா, வாங்க பறந்திடுவோம். ஆகவே நடுவர் அவர்களே, காதல் பாடலாக இருந்தாலும் சரி, தத்துவ பாடலாக இருந்தாலும் சரி, சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்லுகிற பாடலாக இருந்தாலும் சரி, தமிழ் வளர வைக்க வேண்டிய பாடலாக இருந்தாலும் சரி, மக்கள் உழைப்பாளர்கள் கேட்டு மகிழ்வது இதை போன்ற எங்கள் நாட்டுப்புற பாடலை கேட்டால் தான் ஒழுங்கா வாழ முடியும். முதல்ல நல்லது எங்க இருக்கிறதோ நாம் தான் அதை நாடி செல்ல வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.